ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. ரஃபேல் நடால் அபிஷியலா டென்னிஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி டேவிஸ் கப் தான் அவரோட லாஸ்ட் டோர்னமெண்டா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி டேவிஸ் கப்போட குவார்டர் ஃபைனல்ஸ்ல நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்பெயின் விளையாடினாங்க ரஃபேல் நடாலோட டீம். அவங்க வந்து ஆக்சுவலா ரஃபேல் நடால் ஒரு மேட்ச் தோத்தாரு, தென் அல்கரஸ் வின் பண்ணாரு. மறுபடியும் அகைன் டபுள்ஸ்ல வந்து ஸ்பெயின் தோத்துட்டாங்க. அதனால அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்து அப்படியே வெளியில வந்துட்டாங்க. ஸ்பெயின் ஃபர்தரா மூவ் பண்ணல. சோ ரஃபேல் நடாலோட லாஸ்ட் மேட்ச் ஒரு லாஸ்ல முடிஞ்சிருக்கு. அவர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த வீடியோல ரஃபேல் நடால் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நான் ரொம்ப டேட்டாஸ் எல்லாம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இது ஆக்சுவலா ஒரு ஃபேர்வெல் அண்ட் ட்ரிபியூட் மாதிரி தான். இதுல அவர் இந்த இயர்ல இது வின் பண்ணாரு, இவ்வளவு சர்வீஸ் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, இவ்வளவு ஏசஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்கல. ஜஸ்ட் ஒரு டென்னிஸ் லெஜெண்டுக்கு நம்ம சைட்ல இருந்து ஃபேர்வெல் பண்றோம் அண்ட் ஒரு ட்ரிபியூட் வீடியோவா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஃபேல் நடால் ஜூன் 3, 1986 மாலோர்கா சிட்டி ஸ்பெயின்ல பிறக்கிறாரு. சோ பார்ன் ஸ்பெயினியர் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆக்சுவலா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காரு. அவரோட அங்கிள் மிகேல் ஆங்கல் நடால் வந்து ஃபுட்பால் பிளேயர். ஸ்பெயின் வந்து 2002 வேர்ல்ட் கப்ல கூட ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அவர் வேர்ல்ட் கப்ல ஸ்பெயின் டீம் ஆடி இருக்காரு. அவங்க அங்கிள் ரஃபேல் நடால் ஒரு பெரிய பிளேயரா இருக்காரு. டூ டிஃபரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு அங்கிள் டோனி நடால் தான் ரஃபேல் நடாலுக்கு ரொம்ப நாளா அவரோட கரியரோட கோச்சாவே இருந்திருக்காரு. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அவர் அங்கிள் தான் அவர் வந்து ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஏர்லியர் டேஸ்ல ரஃபேல் நடால் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுத்துலயுமே நல்லா தான் ஆடுவாரு. ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவார். அவர் வந்து ரைட் ஹேண்டர் தான், பட் ஸ்டில் ரெண்டு ஹேண்ட்லயுமே நல்லா விளையாடுவாரு. அவரோட அங்கிள் அதை பார்த்துட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல விளையாடுற எபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி அவர் ஒரு ஃபுல் டைம் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயராவே ஆக்கினாரு. ரஃபேல் நடால் ரெண்டு ஹேண்ட்லயுமே லைக் டபுள் ஹேண்டட், ஃபோர் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் ரெண்டுமே ஆடுவாரு. பட் அவரோட அங்கிள் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒன் ஹேண்டட் அந்த பாயிண்ட் மட்டும் ட்ரிகர் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒன் ஹேண்டட் ஃபோர் ஹேண்ட் பிளேயரா ரஃபேல் நடால் மாத்துறாரு. சோ எல்லாருக்கும் தெரியும் ரஃபேல் நடால் வந்து ஃபோர் ஹேண்ட்ல தான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். நெக்ஸ்ட் அதான் எண்ட் ஆஃப் 20th சென்ச்சுரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரஃபேல் நடால் அந்த 20-25 இயர்ஸ்க்கு கட்டி ஆடுற டென்னிஸ் ஃபீல்ட்லயே எல்லாமே வின் பண்றாரு. அவர் வின் பண்ணது எதுவுமே கிடையாது. ஏர்லியர் ஸ்டேஜஸ்லயே 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல அங்கேயும் கோல்டு மெடல் அடிக்கிறாரு. ஜோகோவிச் கூட லைக் லாஸ்ட் இந்த இயர் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் ஆச்சு ஒரு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்குறது. பட் நடால்லாம் அதோட லைக் அவரோட கரியர் ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் பண்ணிட்டாரு. அது வந்து பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் பிரெஞ்ச் ஓபன் 14 டைம்ஸ் வின் பண்ணிருக்காரு ரோலன் கேரோ. அது வந்து ஒரு ரெக்கார்டு. ஒரே கிராண்ட் ஸ்லாமா அவ்வளவு டைம் இனிமே யாரும் வந்து வின் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சோ அதுவும் ஒரு ரெக்கார்டு தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ரஃபேல் நடால் பத்தி அந்த லைக் அவர் இந்த கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணிருக்காரு, இந்த இடத்துல இது வின் பண்ணிருக்காரு, அதெல்லாம் பேசணும்னா டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் பேசினா நிறைய போயிட்டே இருக்கும். நடால் பத்தி பேசினா ஒரு வீடியோ பத்தாது. நான் தான் ஆஸ் ஐ செட் earlier இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரிபியூட் ஃபேர்வெல் மாதிரி தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன், என்னோட கனெக்ஷன்ஸ், நான் ஏன் ரஃபேல் நடால் ஃபேன் அப்படின்னு ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். அதான் ரஃபேல் நடால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஷாட் பார்க்க ஸ்டைலா இருக்கும். அதெல்லாம் அவர் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாரு, அதுல நிறைய வின் பண்ணிருக்காரு. அதெல்லாம் தாண்டி ரஃபேல் நடால் கிட்ட அவரோட ஒரு ஆஸ் அ ஹியூமனா அவர்கிட்ட நிறைய யூனிக்கான குவாலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அவர் பண்ற ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறோம் அவ்வளவு அழகா இருக்கும். ஸ்டார்டிங் ஆஃப் வித் லைக் அதான் அவர் ஒரு ஷாட் அடிச்சாருன்னா அவரோட பிரீத் வந்து அந்த டென்னிஸ் கிரவுண்டுக்கு அப்படியே சுத்தி லைக் ஒரு சவுண்ட் மாதிரி வரும். இங்க நான் பிளேஸ் பண்ண பாருங்க. அதான் இந்த சவுண்ட் வந்து அப்படியே ஒரு ஷாட் அடிக்கும் போது பவரா அடிச்சாருன்னா அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரஃபேல் நடால் ஆக்சுவலா ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஆர்கனைஸ்டான பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். அவரு ஃபீல்ட்ல அவர் போர்ட்ரேட் பண்ணதை வச்சு சொல்லணும்னா ரொம்ப ஆர்கனைஸ்டான பர்சன். அவர் வந்து இப்போ ஒரு கிட் பேக் பக்கத்துல அவரோட அந்த வாட்டர் பாட்டில் ஒரு ஜூஸ் பாட்டில் வைக்கிறாருன்னா அதை வந்து சும்மா அப்படி தூக்கி போட்டு வர மாட்டாரு. மேட்ச் இருந்தாலுமே அவருக்கு டைம் இருந்துச்சுன்னா மேட்ச் போயிட்டு இருந்தாலும் அதை போய் அழகா வந்து அப்படியே பிளேஸ் பண்ணுவார். அந்த கிட் பேக் பக்கத்துல அழகா நிக்க வச்சு இந்த கிங் எல்லாம் வந்து அவங்க சோல்ஜர்ஸ் அவர் சிப்பாய்ஸ் வந்து நிக்க வைப்பாங்களா அந்த மாதிரி போயிட்டாங்க. அவர் பாட்டில வந்து கிட் பேக் பக்கத்துல இப்படி நிக்க வச்சு அதோட ஃபேஸ் அந்த கவர் பிராண்ட் தெரியற மாதிரி இப்படி கரெக்டா நிக்க வச்சுட்டு வருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வெட் டவல் இருக்கு, வேர்வையை தொடச்சிட்டு அதை போயிட்டு சும்மா அப்படி தூக்கி போட்டு வராம அதை போய் அழகா டைம் இருந்துச்சுன்னா ஒரு சில டைம் தூக்கி போட்டிருக்காரு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அதை போய் அழகா அந்த ஸ்டாண்ட் மேல போய் அதை அப்படியே அழகா ஒரு மாதிரி ஒரு டபுள் ஃபோல்ட் மாதிரி பண்ணி அப்படியே அழகா காய போடுற மாதிரி அப்படியே வச்சுட்டு வருவாரு. பிளஸ் கிட் பேக்ல உள்ள அந்த டென்னிஸ் பால்ஸ், அதுக்கப்புறம் ராக்கெட் வைக்கிறதாகட்டும், அது எல்லாமே ஆர்கனைஸ்ட் அழகா ஒரு மாதிரி பிளேஸ் பண்ணி அடுக்கி வைப்பாரு. இது வந்து ரஃபேல் நடாலோட ஒரு யூனிக்கான குவாலிட்டி. நிறைய பிளேஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதையே நான் இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரியும். மேட்ச் பார்த்து எல்லாருக்கும் தெரியும் வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு. அவர் சைட்ல அவர் மேபி அதை ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படி பண்றவரா இருக்கலாம். அது ஓகே, அவர் வின் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அது ஒரு சென்டிமெண்டா கூட வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணா சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல அப்கோர்ஸ். சோ இப்படி பண்ணா நடக்குது அப்படின்றதுனால அதை அவர் அந்த மாதிரி பண்ணி கண்டினியூ பண்ணலாம்.
இது வந்து எங்க ஃபேமிலில ஆக்சுவலா எங்க தாத்தாக்கு ஆக்சுவலா நான் பாத்திருக்கேன் வீட்ல. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவர் அப்படிதான் லைக் அரேஞ்ச் பண்ணாருன்னா சும்மா இந்த இந்த பாட்டில் இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு மேல வைக்கிறோம், இல்ல இந்த சும்மா ஒரு மெடிசன் பாட்டில் அந்த மாதிரி இருக்குன்னா அதை சும்மா அப்படி மேல வைக்காம அதை வந்து பிராண்ட் தெரியற மாதிரி அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து கரெக்டா தெரியற மாதிரி அடுக்கி வச்சுட்டு வருவாரு. ஒரு மத்த சின்ன சின்ன வேற ஏதாவது சும்மா டக்குன்னு ஏதாவது சிசர் வைக்கணும்னா அதுக்கு ஒரு இந்த ஆர்டர்ல தான் வைக்கணும் அப்படின்னு சும்மா இந்த மாதிரி எல்லா பொருளும் அப்படிதான் பண்ணுவாரு. இது வந்து ஆக்சுவலா எனக்கும் அப்படியே வரும். நான் வந்து ரொம்ப வேலை செய்ய மாட்டேன். அப்கோர்ஸ் எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. ஆனா லைக் நான் வேலை செஞ்சா அப்படின்னா பர்ஃபெக்டா தான் இருக்கணும். அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் ஆர்கனைஸ்டா தான் நானும் அடுக்கி வச்சுட்டு வருவேன். சோ இது வந்து எனக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி, எனக்கும் எங்க தாத்தாக்கும் ரஃபேல் நடால் கிட்ட இருந்து அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கரெக்டா இல்ல ஒன்னும் வேலையை செய்ய மாட்டேன். இல்ல செஞ்சா இந்த மாதிரி அழகா நானும் அதே மாதிரி அழகா இப்போ டிவி ரிமோட் வைக்கிறோம் அப்படின்னா கரெக்டா 3 ரிமோட் இருக்கு. அந்த சவுண்ட் ரிமோட், மெயின் டிவி ரிமோட் அந்த மாதிரி இருக்குன்னா கரெக்டா வந்து அதையும் அப்படியே ஃபேஸ் பண்ணி டிவிக்கு ஃபேஸ் பண்ணி கரெக்டா வைப்பேன். இல்ல ஓரமா இருக்கிறது வந்து ஸ்டைலா ஹாரிசான்ல கொஞ்சம் இப்படி கிராஸா 45 டிகிரிஸ்ல வச்சா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து அழகா அப்படி பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அப்கோர்ஸ் தாத்தா கிட்ட தான் அந்த குவாலிட்டி வந்திருக்கும். ரஃபேல் நடால் அஸ் பிளேயரா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவரு இப்படி பண்ண பரவாயில்லையே இவரு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் அ பிளேயர் ரஃபேல் நடால் அப்படியே லெஜெண்டா அப்படியே கன்சிடர் ஆக ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 2016 ஒரு அக்டோபர் 19ல அவர் வந்து ரஃபேல் நடால் அகாடமி ஸ்டார்ட் பண்ணாரு, ராஃபா அகாடமி. அதுல இருந்து நிறைய டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்க ஊர்ல ஸ்பெயின்ல இருந்து ஆகட்டும் இல்ல லைக் மத்த ஊர்ல இருந்து அங்கிருந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே நிறைய பேர் க்ரூம் ஆகி வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இப்ப ராஜர் ஃபெடரர் அவர் இந்த லாஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் நோட் விட்டுருந்தாரு. அது வந்து ஒரு பேங்கர். டென்னிஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ராஜர் ஃபெடரர் அப்படி ஒரு பாம் ஷெல் தூக்கி போடுவாரு நினைச்சு கூட பார்க்கலாம். அவ்வளவு எமோஷனலா 3 பேஜுக்கு அந்த லெட்டர் எழுதி இருந்தாரு. அதுல கூட மென்ஷன் பண்ணிப்பாரு அவரோட கிட்ஸ் கூட அங்க இருந்து நல்லா டென்னிஸ் கத்துட்டு வருவாங்க. ஆனா என்ன ராஜர் ஃபெடரர் வந்து ஒரு ரைட் ஹேண்டர், அவரோட கிட்ஸ் வந்து ரஃபேல் நடால் அகாடமில இருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸா வருவாங்க. பட் அவங்க விளையாடுற ஷாட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆக்சுவலா நோவாக் ஜோகோவிச் அண்ட் ரஃபேல் நடால் தான் கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஒரிஜினலா அந்த கம்பாரிசன் அந்த ஒரு ரைவல்ன்றது வந்து ராஜர் ஃபெடரருக்கும் ரஃபேல் நடாலுக்கும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க 2 பேர் தான். ஏன்னா ஜோகோவிச் வந்து இவங்க 2 பேரோட கொஞ்சம் ஜூனியர் தான், ஒரு 2 வயசு சின்னவர் நினைக்கிறேன் ரஃபேல் நடாலோட. ராஜர் ஃபெடரருக்கும் நடாலுக்கும் தான் அந்த கம்பாரிசன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அந்த கம்பாரிசன் இருந்தாலுமே ப்ரொஃபஷனலிசம் வந்து ஃபீல்ட்ல மட்டும்தான் இருக்கணும். ரியல் லைஃப்ல அவங்க 2 பேர் மாதிரி எந்த லைக் ஸ்போர்ட்ஸ்லயுமே அவ்வளவு திக்கான ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டீம்ல இருப்பாங்க. பட் ஆப்போனன்ட் லைக் இங்க வந்து அப்கோர்ஸ் டென்னிஸ் வந்து லைக் சிங்கிள் பிளேயர் ஃபோக்கஸ் பண்ணதுதான், டீம் கேம் கிடையாது. இருந்தா அப்போ அப்படின்னும் போது அப்போ எல்லாருமே ஆப்போசிட் தான். பட் அந்த டைம்லயும் அவ்வளவு ப்ரொஃபஷனலிசமா இருந்தாலும் ராஜர் ஃபெடரரும் ரஃபேல் நடாலும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்ப அந்த எழுதின லெட்டரே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய விஷயம் நான் இப்ப இந்த சொன்ன அந்த ஒரு ஆர்கனைஸ்டா போய் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது, அந்த ஹேர் ஸ்டைல் கூட கரெக்ட் பண்ணுவார் ரஃபேல் நடால். ஒரு சர்வீஸ் போடுறதுக்கு முன்னாடியும் பால் இப்படி கீழே டேப் பண்ணிட்டே இருந்து ஹேர் ஸ்டைல் இப்படி கரெக்டா லைக் இப்படி சம்திங் மூக்குல இருந்து இப்படி எடுத்துட்டு வந்து அந்த வேர்வையும் அப்படியே கொஞ்சம் தொடச்சிட்டு கரெக்டா முடியவே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விடுவார் ஃப்ரண்ட்லாம். அதெல்லாம் கூட ராஜர் ஃபெடரரும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ இதுலயே வந்து அவங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது காட்டுது. ரைவல்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்னு வரும்போது அதே மாதிரி ராஜர் ஃபெடரர் வந்து லாவர் கப் 2022ல அவரோட லாஸ்ட் மேட்ச் விளையாடி ரிட்டையர் ஆகும்போது அப்ப வந்து ஆக்சுவலா நடாலும் வந்து அவர் ஆப்போனண்டா ஆடாம அவர் கூட டீம்மேட்டா டபுள்ஸ்ல விளையாடினாரு. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் 2 பேருமே அழுதாங்க. அது ராஜர் ஃபெடரர் ரிட்டையர் ஆக போறேன்னு அழுதாரு. ராஜர் ஃபெடரர் டென்னிஸ் வேர்ல்டு மிஸ் பண்ண போது, நம்ம ஃப்ரெண்டு மிஸ் பண்ண போது, நம்ம காம்படிட்டர் மிஸ் பண்ண போதுன்னு சொல்லி ரஃபேல் நடாலும் கூட சேர்ந்து அழுதாரு. அது அந்த டைம்லாம் மொத்த டென்னிஸ் வேர்ல்டுமே அழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதே மாதிரி 2 இயர்ஸ் லேட்டர் ரஃபேல் நடாலுக்காக இப்ப எல்லாரும் கண்ணி சேர்ந்துறாங்க. டென்னிஸை விட்டு ரஃபேல் நடால் போக போறாரு. அவரோட லெஃப்ட் ஹேண்டட் ஷாட்ஸ் ஆகட்டும் பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கும். நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ரஃபேல் நடால் அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. அவரோட ஒரு ஷாட் ஆகட்டும் அந்த ஃபோர் ஹேண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதே மாதிரி ரஃபேல் நடால் கிட்ட இன்னொரு குவாலிட்டி என்னன்னா ராஜர் ஃபெடரர் வந்து பொயட்டிக் இன் மோஷன். அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்னா டக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ரொம்ப நேரம் ஒரு செட்டை இழுக்க மாட்டாரு, ஒரு கேம் இழுக்க மாட்டாரு. அப்படியே இருந்தா இப்போ ஒரு 40-0 அப்படின்னு இருக்குன்னா டக்குன்னு ஓகே இப்போ இந்த கேம்ல நம்ம இதுக்கு மேல இழுத்தா நமக்கு தான் எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த கேமை விட்டு கொடுத்துட்டு அடுத்த கேம்ல பிடிச்சிருவாரு. ஆனா நடால் அப்படி கிடையாது. ஒரு கேம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாரு. 40-0 இருந்தாலுமே நம்ம திரும்ப அதை வந்து அப்படியே விட்டு கொடுத்து தோக்காம அட்வான்டேஜ் எடுத்து நம்ம அந்த கேமை வின் பண்ணணும் அப்படின்னு தான் நடால் பாப்பாரு. சோ அவரு லைக் ரொம்ப ஃபெடரர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாரு. ரஃபேல் நடால் ஆஃப்கோர்ஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவாரு. பட் ஸ்மார்ட் ஒர்க்கை தாண்டி அந்த பாயிண்ட் ஒன்று வேணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவார் ரஃபேல் நடால். அதனாலயே அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது. அதனால அது லைக் கரியர் முடிகிற ஸ்டேஜ் நிறைய இன்ஜுரி ப்ரோன் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்போ ரிட்டையரே ஆனாரு. இதுக்கு மேல என்னால விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பிரெஞ்ச் ஓப்பன்ல எல்லாம் அவர் ஆடினதுல 75% அவர் வின் தான் பண்ணிருக்காரு. பிரெஞ்ச் ஓப்பன்ல
இது வரைக்கும் டோட்டலா ஒரு 3-4 மேட்சஸ் தான் தோத்துருப்பாரு. நாக் அவுட்ஸ் தானே, இவ்வளவு வருஷத்துல அவ்வளவுதான் தோத்துருப்பாரு. மத்த எல்லாமே ஃபைனல் போய் வின் பண்றது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு நடாலுக்கு. ஆனா இப்போ இந்த வருஷம் 2024 நடந்த பிரெஞ்ச் ஓபன்ல லிட்டரலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்துட்டாரு. அதுலயே வந்து ஓகே தெரிஞ்சிச்சு ரஃபேல் நடாலுக்கு தான் லாஸ்ட்னு. இப்போ அஃப்கோர்ஸ் டேவிஸ் கப்ல வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி போறாரு. யுவர் லெஃப்ட் ஹேண்டட் டென்னிஸ் ஷாட்ஸ், ஸ்டைலிஷ் ஷாட்ஸ் won't be forgotten forever. அண்ட் நம்ம ஊருக்கு இன்னொரு கனெக்ஷன் என்னன்னா, ரஃபேல் நடால் ஆக்சுவலா சென்னை வந்திருக்காரு. என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஆமா 2004, 2007 அண்ட் 2008 வந்து சென்னை ஓபன் விளையாடி இருக்காரு. இந்த 3 வருஷம் சென்னை ஓபன் விளையாடி இருக்காரு. அவர் ஆக்சுவலா மென்ஷனும் பண்ணிருக்காரு, எனக்கு வந்து சென்னையில ஆடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை கிரௌட் வந்து என்ன ரிசீவ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நம்ம வந்து நம்மளோட லைக் ஒரு டேலண்ட் அப்படின்னா நம்ம வந்து விடல. சோ அகைன் சென்னை கிரௌட் வந்து நாலேஜபிள் கிரௌட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அண்ட் அவரோட ஏர்லி கோச் கார்லோஸ் மோயா அவர் மூலியமா வந்து இந்தியா கூட வந்து நிறைய கனெக்ஷன் இருந்திருக்கு. அதையும் வந்து ரஃபேல் நடால் மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் எனக்கு பர்சனலா MS தோனி இன் கிரிக்கெட், லியோனல் மெஸ்ஸி இன் ஃபுட்பால், ரஃபேல் நடால் இன் டென்னிஸ், இவங்க 3 பேர் தான் அப்படியே 3 ஹீரோஸ். அந்த 3 டிராகன் மீம் வரும் தெரியுமா, 3 அப்படியே பவர்ஃபுல் டிராகன், அந்த மாதிரி என்னோட 3 ஹீரோஸ் இவங்க தான். அதுக்கப்புறம் தான் அந்த லைக் இந்த 3 ஸ்போர்ட்ஸ் தான் நான் நிறைய ஃபாலோ பண்ற ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ்ல அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேஸ் வருவாங்க. அந்த டாப் டயர் அப்படியே இந்த டாப்ல வந்து எனக்கு இந்த 3 பிளேஸ் தான் இருப்பாங்க. 3 பிளேயர்ஸ் மட்டும் தான், ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் அப்படி கிடையாது. 3 பேரும் லைஃப்லயே எனக்கு ஹீரோஸ், ரோல் மாடல் அப்படி வச்சுக்கலாம். 3 பேரையும் என்னால பிரிக்கவே முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க 3 பேர்ல இப்போ வந்து அந்த லைக் ஒரு டிராகன் அப்படியே போயிடுச்சு. ரஃபேல் நடால் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் டென்னிஸ், டோட்டலா ரிட்டையர் ஆயிட்டாரு. MS தோனி நமக்கு தெரியும், ஓகே கிரிக்கெட்ல சென்னைக்காக ஒரு சும்மா வந்து ஃபேன்ஸ்க்காக கொஞ்சம் ஆடிட்டு போறாரு. அதுக்கப்புறம் லியோனல் மெஸ்ஸியும் வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர் மயாமிக்கு போயிட்டாரு. அர்ஜென்டினாக்கு விளையாடுனாலும் இன்டர் மயாமிக்கு வந்து சும்மா என்ஜாய் பண்ண, டைம் பாஸ் பண்ண தான் போயிருக்காரு அமெரிக்கா லீக்ல. சோ அவங்க 2 பேரும் கரியர் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. பட் ரஃபேல் நடால் வந்து ரிட்டையரே ஆயிட்டாரு. சோ என்னோட 3 ஹீரோஸ்ல ஒருத்தர் அப்படியே ரிட்டையர் ஆயிட்டாரு. You will never be forgotten. Thanks a lot for everything, Rafael Nadal. ரஃபேல் நடால் நீங்க கொடுத்த ஒரு மெமரியும் லைக் அந்த பிரெஞ்ச் ஓபன் மேட்ச் நான் உட்காந்து பாக்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு நான் ரஃபேல் நடால் மேட்ச் பாக்குறேன்னா அன்னைக்கு அவர் தான் வின் பண்ணுவாரு. மோஸ்ட்லி அவர் 99% அவர் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை. மத்த ஸ்போர்ட்ஸ்ல மத்த மேட்சஸ் பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். பட் ரஃபேல் நடால் மேட்ச் பார்த்தோம், அதுவும் எஸ்பெஷலா ரோலன் கேரோ மேட்ச் பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணுவாரு. இந்த மாதிரி எவ்ரி மெமரிஸ். நீங்க ஒரு ஸ்பெயினிடா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பானிஷ்லயே சொல்லணும்னா, மூச்சாஸ் கிராசியாஸ் போர் todos los recuerdos. நீங்க கொடுத்த எல்லா மெமரிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். So yeah, with that we come to the end of this video. இந்த வீடியோ வந்து டென்னிஸ் லெஜெண்ட்க்கு ஒரு ட்ரிபியூட். Yeah, thank you.